என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இது கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறபடினால அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுன்றது தான் வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், நன்மையை தேடினால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஒரு நாள் யாருக்கு தீமை செய்யாதீங்க. அன்னன்னைக்கு கேட்குற செய்தியை உடனுக்கு உடன் ப்ராக்டிஸ் பண்ண அதை கற்றுக்கொள்ளுங்க. அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கணுமா? இன்றைக்கு இன்னொரு வசனத்தை கூட நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 13 வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே இருப்பார். இன்னைக்கு அன்பும் இல்லை, சமாதானமும் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாததுனால ஒன்றை புரிந்து கொள்ளலாம், தேவன் நம்மோடு இல்லை. தேவன் கூட இருந்தால் அவர் யார்? அன்புக்கும் சமாதானத்துக்கும் அவர் காரணர். அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அவர் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே வாசிக்கிறோம், கடைசியாக சகோதரரே, கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே கடைசி பகுதியில் ஒரு கன்க்ளூஷன் மெசேஜை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கடைசியாக சொல்கிறேன், அதில் சில கிறிஸ்தவ பண்புகளை, சில கிறிஸ்தவ குணாதிசயங்களை சொல்லுகிறார். நமக்குள்ள இந்த கிறிஸ்தவ குணாதிசயம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். என்ன குணாதிசயம்? அந்த ஆவிக்குரிய குணாதிசயம் என்று கூட இன்றைக்கு நான் தலைப்பாய் வைக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய குணாதிசயம் நம்மிலே இருக்கட்டும். என்ன குணாதிசயம்? சந்தோஷமாக இருங்கள். உங்கள் சந்தோஷத்தை யாரும் திருட இடம் கொடுத்துறாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை யாரும் அங்கே கெடுக்க நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு இடத்துல சந்தோஷம் கெடுதா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் உலகம் கொடுக்குற சந்தோஷம் அல்ல, ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவ பிரசனத்தில் கிடைக்கிற சந்தோஷம், இதை இழக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்றால் உடனடியாக ஜாக்கிரதையாக அந்த மாதிரி காரியத்திலிருந்து விலகி உங்கள் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு நாள் இழந்துடாதீங்க. சந்தோஷமாக இருங்க, நற்சீர் பொருந்துங்கள். நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நற்சீர் பொருந்துகிறவர்களாக இருக்கணும். சீர்கேடான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் சீர்கேடுகள் இருக்குதோ அதை சீர்படுத்த தேவன் உதவி செய்வாராக. நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே, உங்கள் சிந்தையிலே வைத்துக்கொண்டு ஆறுதலோடு இருங்கள். தேவனுடைய ஆறுதல் உங்களுக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். என்னத்தை இழந்திருந்தாலும் அந்த ஆறுதல், தேவன் தருகிற ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கட்டும். அடுத்த சொல்றார், ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். ஏக சிந்தை. எப்போதும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா? ஏக சிந்தை. ஆலயத்தில் ஏக சிந்தை, குடும்பத்தில் ஏக சிந்தை. உங்களுக்குள்ள அந்த ஏக சிந்தை இருக்கட்டும், உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கட்டும். எவ்வளோ அழகாக சொல்கிறார். இதெல்லாம் கிறிஸ்தவத்தின் பண்புகள், இந்த கிறிஸ்தவ குணாதிசயங்கள். இதை ஒரு நாளும் இழந்துடாதீங்க. சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன். எப்போதும் நான் நற்சீர் பொருந்துகிறவனாக இருப்பேன். எப்போதும் நான் ஆறுதல் அடைகிறவனாக இருப்பேன். நான் சமாதானத்தை காத்துக்கொள்வேன். ஏக சிந்தையை நான் காத்துக்கொள்வேன். இவைகளை நாம் செய்தால் சமாதானத்திற்கும் அன்புக்கும் காரணர் நம்மோடு இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 12 வசனம். ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிரு. எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். கிறிஸ்தவ பண்பை காத்துக்கொள்வோம். எப்போதும் அந்த பண்பினால் தேவன் நம்மை நிரப்ப விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ பண்பை ஒரு நாளும் இழந்து விடாதபடி நாங்கள் அதை கவனமாய் பார்த்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்கிற செய்தியை அபியாசப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் கூட நீங்கள் இருக்கணும், சமாதானத்துக்கும் அன்புக்கும் காரணராகிய நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த பண்புகளெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை திட்டமும் தெளிவுமாய் வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் இவைகளை கற்றுக்கொண்டு அபியாசப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.